பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவ செய்திக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆவியினாலும் கிருபையினாலும் இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த பிரசங்கத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற எல்லா பொல்லாத தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் சபித்து கட்டுகிறேன். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் கர்த்தாவே இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா, இந்த சத்தியத்தை இந்த பிள்ளைகள் அறிந்து கொள்ளும். கர்த்தர் கிருபை தாங்க, தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஓய்வு நாளில் பிரசங்கத்தை கேட்க வந்த உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் அநேக ரகசியங்களை பேச காத்திருக்கிறார், அநேக வெளிப்பாடுகளை கொடுக்க காத்திருக்கிறார். என் தேவனுடைய வார்த்தை இந்த ஓய்வு நாளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். சத்தியத்தை நீங்கள் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த சத்தியம் உங்களை நேர்த்தியாய் வழி நடத்தும். நேர்த்தியாய் கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவையற்ற தடைகள் எல்லாம் விலக்கி உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவனுடைய சமூகத்துக்கு நேராக நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த நாளிலும் நம்ம ஒரு வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36-37 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய சீஷர்களோடு வருகிறார். சீஷர்களோடு வந்து அந்த இடத்துல நடக்கிற நிகழ்வை தான் நம்ம வாசிச்சோம். அவர் சீஷர்களோடு வந்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்னா, நீங்க இங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு தம்மோடு இருக்கிற பிள்ளைகள் 2 பேரை கூட்டிட்டு போய் தனித்து போய் அவர் அங்கே போய் உட்கார வைத்துட்டு இவர் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அருமையான வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் ஒரு சிலுவையின் பாடுகளை சுமக்க போகிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து ஜெயம் எடுக்குவதற்காக வந்திருக்கிறார். இப்பொழுது அந்த பாடின் வழியாய் போக வேண்டும். அதற்கு முன்பதாக அவர் ஒரு ஆயத்த ஜெபத்தை செய்கிறார். தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அவர் கடந்து வருகிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்ப மட்டும்தான் அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்தாரானா இல்ல, அவர் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர் வந்து தனித்து ஜெபிக்குவதற்காக அவர் வருகிறார். அநேக இடங்களில் வருவது போல இந்த இடத்துக்கு அவர் கடந்து வருகிறார். இப்போ இந்த ஜெபம் ஏன் அப்படின்னா, ஜெபம் பண்ணாதான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நன்கு அறிந்தபடினால இந்த சிலுவையின் பாடுகள்ல அவர் ஜெயம் எடுக்கணும். ஆகையால தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் வருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசேஷமா கர்த்தர் உங்களிடத்துல என்ன பேச விரும்புகிறார் என்றால், இன்னைக்கு சீஷர்களும் அதே இடத்துல தான் இருக்காங்க, இயேசுவும் அங்கே இருக்கிறார். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துக்கு வருகிறார்கள். ஒரு கூட்டம் என்னவாகிறது அப்படின்னா, சீஷர் கூட்டம் தூங்கி விடுகிறார்கள், சீஷர் கூட்டம் தோற்று போகிறார்கள், சீஷர் கூட்டம் சிதறடிக்கப்படுகிறார்கள், சீஷர்கள் எல்லோருமே அங்கே பலவீனப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலைமைகள் வேறு விதமாக இருக்கிறது. அவங்க மாம்சத்தோடவே செயல்படுகிறார்கள். அதே இடத்துல இருந்த இயேசு கிறிஸ்துனுடைய நிலைமை பார்த்தோம்னா, அவர் வியாகுலப்படுகிறார், தேவனோடு பேசுகிறார், தேவனோடு ஐக்கியம் அடைகிறார், அவர் வந்து தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த 2 காரியத்தை இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் சீஷர்கள் தோத்தார்கள் அதை முதலாவது நம்ம பார்ப்போம். பாங்க, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், சீஷர்களை அவர் கொண்டு வரும்பொழுது அங்க சீஷர்கிட்ட சொல்லுகிறார் என்னன்னா, நீங்கள் இங்கே தனித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். போய் அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்க போகும்போது 40வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு திரும்பி வருகிறார். என்னன்னா, அவங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு புரியவே இல்லை. இயேசு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இயேசு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். என்னன்னா, நீங்க இங்க இருப்பா, நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருங்க, விழித்திருங்க, சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார். இங்க வந்து பார்த்தா அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவங்க நல்லா தூங்குறாங்க. சூழ்நிலையை, அந்த இடத்தை, ஜெபிக்கிற இடத்தை தூங்குற இடமா மாத்திட்டாங்க. இப்ப வந்து பார்த்து இயேசு சொல்லுகிறார் பேதுருவை பார்த்து, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் நாம 1 மணி நேரம், இன்னைக்கு 5 நிமிஷம் ஜெபிக்கிறதே அதிகமாகி போச்சு. கிறிஸ்தவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும், மற்றவர்களை ஜெபிக்க சொல்லுகிறோம். எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஸ்டைல் ஆகி போச்சு. யாரை பார்த்தாலும் எங்கேயாவது யாராவது ஒரு வார்த்தை பார்த்துட்டுமா டக்குன்னு, சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிங்க சிஸ்டர் அப்படின்வாங்க. நம்ம நீங்க ஜெபம் பண்றீங்களா? நான் இல்ல சிஸ்டர் டைம் ஆயிடுது, இல்ல மறந்துடுறேன், இல்ல லேட்டா எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு மத்தியிலையும் அதே தான் ஆயிடுச்சு. என்னன்னா, புறஜாதிகள் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா கிறிஸ்தவ
மற்றவர்களும் அப்படிதான், இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் வந்து பண்ணணும்னு நினைச்சேன் ஆனால் தூங்கிட்டேன், இந்த மாதிரி எதையாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன விரும்புகிறார் தெரியுமா? நாம ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் நாம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? ஜெபிக்கிற இடத்துல நம்ம தூங்குறோமே. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு 1 மணி நேரத்தை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் அந்த 24 மணி நேரத்தில் எனக்காக நீ 1 மணி நேரம் விழித்திருக்க மாட்டியா? 1 மணி நேரம் என்னோட கூட பேச மாட்டியா? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஜெயிப்பதற்காக அவர் கடந்து ஓடுகிறார். சீஷர்கள் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வரனா, சீஷர்கள் தோற்றதற்கான காரணம் என்ன, சிதறப்பட்டதற்கான காரணம் என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்க. அங்க அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 41 சொல்லுகிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஏன் தூங்குறீங்க? விழித்திருங்க. ஏன் அப்படின்னா சோதனை வரப்போகிறது, பிரச்சனை வரப்போகிறது. இன்னைக்கு உலகத்துல யாருக்கு பிரச்சனை இல்லை? இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் உண்டு. வீட்டில் பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, படிக்கிற காரியத்துல பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளை என் அறிவுனால நான் சால்வ் பண்ண முடியும், என்னுடைய ஞானத்தினால சால்வ் பண்ண முடியும், இல்லை எங்க அம்மா அப்பா முடிச்சிருவாங்க, இல்லை என் பிள்ளைங்க முடிச்சிருவாங்க. யாராலையும் முடிக்க முடியாது. கிறிஸ்து ஒருவரே அல்லாமல் உங்க பிரச்சனை ஒருத்தராலையும் முடிக்க முடியாது. தேவன் திட்டமாய் சொல்லிட்டார், இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் கர்த்தர் தான் ஜெயத்தை கொடுக்கிறவர். ஜெயம் எங்கிருந்து வருகிறது? தேவன் எங்கிருந்து கொடுக்கிறானா? கிழக்கிலும் மேற்கிலும் இருந்தும் ஜெயம் வராது. எந்த மனுஷரிடத்திலிருந்து ஜெயம் வராது. தேவனாகிய கிறிஸ்துவிடத்திலிருந்து மாத்திரம் தான் ஜெயம் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஜெயிப்பதற்காக ஓடுகிறோம். எதுக்காக வேலைக்கு போறீங்க? எதுக்காக நீங்க நல்லா சம்பாரிச்சு இந்த உலகத்துல நல்லா வாழணும்ன்றோம், ஆனா அதை பண்ண முடியல, அதை சரியா பண்ண முடியல, ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம அது பின்னாடியே நாம ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்ல அருமையானவர்களை, ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்க. முழங்கால் படியிடாத எந்த மனிதனோ, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் உட்காராத எந்த மனிதனும் சோதனையை நிச்சயமாய் சந்திக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தியம் உங்களோட இந்த காலை வேளையில கர்த்தர் பேசுகிறார். விழித்திருங்க. இந்த உலகம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்க நிமிர்ந்து பாருங்க. அநியாயமும் பாவமும் அக்கிரமும் விபச்சாரமும் பெருகி இருக்கிற இந்த பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது என்ன பண்ணணும்? எப்படி இந்த உலகத்துல வாழ்கிறோம்? எப்படி இந்த டஸ்ட் நம்ம மேல படும்? இதற்கு நம்ம விழித்திருக்க வேண்டும். எப்படி நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும்? இதற்காக நான் விழித்திருக்க வேண்டும். சோ நீங்கள் விழித்திருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. நீங்கள் தோற்று போக கூடாது என்றால் நீங்கள் விழித்திருக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுதான் தேவன் சொல்லுகிறாரு, 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? அல்லேலூயா. தோற்றதுக்கான முக்கிய காரணம் ஒன்று. இரண்டாவது, அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவானவரே தன் வாயை திறந்து சொல்லுகிறார். பாருங்களேன், 41வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளதுதான். உங்களுக்கு உணர்வு இருக்கிறதுனால தான் இந்த பிரசங்கத்தை கேட்க வந்தீங்க. அல்லேலூயா. இந்த உணர்வு இல்லைன்னா இன்னைக்கு இந்த வீடியோ நீங்க பார்க்க முடியாது. இந்த பிரசங்கத்தை கேட்குங்க, கர்த்தர் ஏதோ பேசுவார் நம்பி வந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஆவியெல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய பிரசங்கங்களை கேட்குறீங்க, நிறைய பேருடைய காரியத்தெல்லாம் போய் நல்லா கவனிக்கிறீங்க, ஆவி நல்லா தான் இருக்கு. ஆனா மாம்சம் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மாம்சம் எப்பொழுதும் பலவீனமானது. அது பலவீனத்தோட பல காரியங்களை யோசிக்கிறது, பல காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா. நீங்க யோசிக்கிற விஷயம் எல்லாம் மாம்சமா யோசிச்சீங்கன்னா நீங்கள் விழுந்து போவீர்கள். ஆவியில திடப்படுங்க. நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நம்ம தேவாலயத்துக்கு ஏன் வரோம்? ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை நம்ம கொடுக்கிறாரு, எச்சரிப்பின் வார்த்தைகளை கொடுக்கிறாரு. அப்படின்னும் போது ஆவியில நீங்கள் வசனத்தை கேட்டு அதுல பலப்பட்டு காரியத்தை பிளான் பண்ணோம். இந்த காரியத்துக்கு இப்படியா ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட 40 நாள் உபவாச ஜெபம் கடந்து போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 20 நாள் முடித்துட்டோம். இப்போ கடந்து போகிற இந்த நாட்களில நாம விழித்திருக்கிற பிள்ளைகளா இருப்போம். இந்த கொஞ்ச காலத்துல காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. ஆமென். இந்த நேரத்திலையும் எல்லாம் தெரியுது, சபையில நடக்கிறது, எல்லா சபைகளிலும் எல்லா இடங்களிலும் உபவாச ஜெபம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு வசனங்கள் எப்போ வருதுன்னா, நீங்க வசனம் காலையில 3 மணிக்கு வரக்கூடிய பார்க்க வேண்டிய வசனங்களை இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த 10 நிமிஷம் வசனத்தை கூட கேட்க முடியல. ஏன்னா பல மாம்சமான காரியங்களை உற்சாகத்தோடு செய்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய காரியத்தை நம்ம சோர்வோடு செய்கிறோம். ஆவிக்குரிய காரியத்தை நம்ம நிதானமா இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியத்துல குறித்து நம்ம லேசியா இருக்கிறோம். ஓகே, கர்த்தர் இருக்கிறார் அப்படின்ட்டு போயிடுறோம். இல்ல, மாம்சம் பலவீனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் உபவாசம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மற்ற பொருளை பார்க்கும்போதோ, உணவை பார்க்கும்போதோ, மற்ற காரியம் பார்க்கும்போது இடறுகிறீங்க. அல்லேலூயா. மாம்சம் எப்படிப்பட்டதா காணப்படுதுன்னா, மற்ற காட்சிகளை பார்க்கும்போது சிந்தனை செதறுது. சோ பொருளை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது, மற்றவர்களோட மனுஷர்களை பார்க்கும்போது அவங்களோட பேசணும்னு தோணுது. யாரெல்லாம் நீங்கள் ஈர்க்கப்படுகிறீர்களோ, எந்த பொருளெல்லாம் ஈர்க்கப்படுகிறீர்களோ அதுலெல்லாம் இந்த
மாம்சம் ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டேங்குது, இமீடியட்டா அது கீழே விழுகிறது. அல்லேலூயா. தோற்று போவதற்கான இரண்டாவது காரணம் இதுதான். ஒண்ணு, நீங்க ஜெபிக்காதது. ரெண்டாவது, நீங்க ஜெபிக்க கூடாதபடிக்கு உங்க மாம்சத்துக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்க. நீங்க என்ன பண்ணீங்க? சோர்ந்து போய் தூங்குறதுக்கான வாய்ப்பை கொடுக்குறீங்க. மாம்சத்தை நீங்க மறிக்க வைக்கிறீங்க. மாம்சத்துக்கு நீங்க உடன்படுகிறீங்க. அல்லேலூயா. மாம்சத்துக்கு நீங்கள் உடன்படுவது தவறு. இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாங்க. ஆவியில விழித்திருங்க, ஆவியில உற்சாகமா இருக்குங்க. நீங்க யார் கூட சுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத கவனமா பாருங்க. இந்த சீஷர்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். இயேசு எப்படி இருக்கிறார், இயேசு எப்படி நடந்து கொள்ளுகிறார், அதை பார்த்தாலே போதும். கண்ணு பார்த்தா கை செய்யணும். இது ஒரு பழமொழி, எல்லாரும் சொல்லுவாங்க. நம்ம பார்க்கிறோம் ஆனா செய்ய மாட்டேன்றோம், கேட்கிறோம் ஆனா அதுக்கு உடன்பட மாட்டோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு மணி நேரம் தேவனோடு செலவழிக்க முடியலன்னா அடுத்த 24 hours நீங்க மாம்சத்தோடவே ஓட வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தேவன் கொடுத்து பாருங்க, 23 மணி நேரம் உங்களுக்கு ஜெயமாய் மாறும். நல்லா தூங்குவீங்க, நல்ல ஜெயம் எடுப்பீங்க, நல்ல பிளான் பண்ணுவீங்க. எல்லா காரியத்தையும் நீங்க வெற்றிகரமா முடித்து தேவ சமூகத்துக்கு நிற்பீர்கள், சாட்சிகளா நிற்பீர்கள். வருமானமாகட்டும், குடும்பத்தின் சூழ்நிலையாகட்டும், எல்லாவற்றையும் என் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த 1 மணி நேரம் தேவனுக்கு கொடுக்காததுனால 23 மணி நேரமும் என்ன சூழ்நிலை உண்டாகுதுன்னா, அதே தூக்கம், அதே பலவீனம், அதே சாபம், அதே நஷ்டம், அதே இழப்பு, எல்லாத்தையும் ஒன்றாய் சந்திக்கிறோம். சரியா ராத்திரில தூக்கம் வரதில்லை. எப்படி வரும்? வரவே வராது. ஏன்னா தேவ சமூகத்தில் நிற்காத வரைக்கும் சரீரம் இளைப்பாராது. அல்லேலூயா. அந்த சரீரம் படுத்தாம தான் இருக்கும், ஆனா நீங்க சரியா தூங்க முடியாது. இதுவும் ஒரு வீக்னஸ் தான். பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, சீஷர்கள் பண்ணின இரண்டாவது தவறு, அவர்கள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்தார்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் ஒன்றை தெளிவுபடுத்துங்க. நீங்க ஜெபிக்கிறவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சபையோடு சேர்ந்து ஓடி வாங்க, தேவ சமூகத்தில் நிலைத்திருங்க. தேவன் உங்களுக்காக உங்க வீட்டுக்குள்ள காத்திருக்கிறாரே, இந்த பிரசங்கத்து மூலமா உங்களோட பேசி கொண்டிருக்கிறாரே. இவ்வளோ காரியம் இருக்கே உன் வாழ்க்கையில, இன்னும் பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு, தடைப்பட்ட காரியம் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஜெயிக்க வேணவா? நீ 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த காலகட்டத்தில் தம்முடைய சீஷர்கள் இழந்ததை தேவன் வருத்தத்தோடு போகிறார். மறுபடியும் வரார். இரண்டாவது முறையும் அவர்கள் தூங்குகிறார்கள். மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருக்க கூடாதா? சோதனைக்காரன் வருகிறானே. ஆண்டவர் இந்த பிரசங்கத்து மூலமா உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் விழித்திருப்பது எதற்காக? ஜெயம் எடுப்பதற்கு, பிசாசை எதிர்ப்பதற்கு, எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஜெயித்து ஜெயமாய் வாழ்வதற்கு. ஆமென். அல்லேலூயா. 3வது முறை இயேசு கிறிஸ்து வருகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? முடிச்சுது பார்த்துட்டாரு, அவ்வளவுதான், சோதனைக்காரன் வந்துட்டான், நீங்க வாங்க எல்லாரும் கிளம்பி போலான்னு சொல்லுகிறார். பாருங்க, 46வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்து விட்டான், எழுந்திருங்கள் போவோம். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தை சொல்லுவதற்கு முன்பதாக கனத்த இருதயத்தோடு சீஷர்களை பார்த்து பரிதாபப்படுகிறார் இயேசு. இன்னைக்கு இந்த பிரசங்கத்து மூலமா சொல்லுகிறார். பல முறை சொன்ன தேவன் இந்த வாட்டி சொல்லுகிறார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுமா, உங்க வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்களுடைய சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டும், உங்களை சூழ்ந்த காரியத்தை நீ ஒழுங்குபடுத்த வேண்டும். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லை என்றால் சோதனைக்காரன் வந்து நிற்பான், உன்னால நிற்க முடியாது. அடுத்ததே சீஷர்கள் என்ன ஆனார்கள்னா, சிதறடிக்கப்பட்டார்கள், ஓடி போனார்கள். ஓடி போவதற்காகவா ரட்சிக்கப்பட்டோம்? ஓடி போவதற்காக தேவ சமூகத்துக்கு வந்தோம்? ஓடி போவதற்காகவா ஞானஸ்தானம் எடுத்தோம்? ஓடி போவதற்காகவா வாழ்கிறோம் கிறிஸ்துவ வாழ்க்கை? அல்லேலூயா. இன்னைக்கு தேவனோடு பேசுகிறார், தேவன் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு தேவன் உங்களோடு பேசுகிறார். அருமையானவர்களே, தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். பாருங்க, 2வது காரியமா பார்க்கிறோம், சீஷர்கள் தோற்றார்கள் ஆனா இயேசு ஜெயித்தார். பாருங்க, இயேசு எப்படி ஜெயித்தார் அதையும் நம்ம பார்க்கணும். பாருங்க, சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்றது நம்ம பார்த்தோம். இயேசுவானவர் என்ன பண்ணார்? சீஷர்கள்ட்ட போய் இங்க இருங்க, விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. சொன்ன இயேசு என்ன பண்ணாருன்னா, சொன்னவர் உடனே போனார், விழித்திருந்து அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணார் என்று வேதம் சொல்லுகிறது. முழங்கால் படியிடுகிறார், வியாகுலப்படுகிறார், தேவனோடு பிதாவோடு பேசுகிறார். ஆண்டவரே, சோதனைக்காரன் வருகிறான், அதற்கு நான் ஆயத்தமாக வேண்டும், சோதனைக்காரன் என்னை வீழ்த்தாதபடிக்கு நான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் நிறைய காரியங்களை அந்த தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த சோதனையில நான் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அநேக நேரம் உட்கார்ந்து அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் இயேசுவானவர் சொன்ன மாத்திரத்திலேயே அட்வைஸ் பண்றாரு, பண்ணிட்டு உடனே செய்கிறார். இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறோம்? நம்ம நிறைய பேர் பேசுறோம், ஆனா செய்யறோமா?
அது ஒரு கேள்விதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண போயிடுறோம், நிறைய பேர் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஜோம் பண்ணுறோமா? நம்ம அந்த காரியத்தில் கரெக்டாக இருக்கிறோமா? நம்ம அந்த வாழ்க்கையின் காரியத்தில் ஜெயிக்கிறோமா என்பதை ஒரு கேள்விதான். பாருங்க, இயேசுவானவர் சொன்னார், அவர் செய்தார். இதுதான் இயேசு. ஹல்லேலூயா. சொல்லுவதை செய்கிறவராக உடனே செய்தார். அவர் ஜெயத்துக்கான முக்கிய காரணம் என்னன்னா, செய்கையில அவர் செய்து காண்பித்தார். சொல்லுவது மாத்திரமல்ல, அவர் செய்கையிலும் நிலைத்திருந்தார். ஆமென். இந்த பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, அநேக காரியங்களை நீங்க பேசுறீங்க, அநேக காரியங்கள் உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்க தெரியும், எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் செயல்முறையில் ஒன்றுமே காணும். ஹல்லேலூயா. இயேசுவை போல நாம துரிதமாய் செயல்பட வேண்டும். இந்த காலம் சீக்கிரமா வந்துருச்சு. நம்ம இன்னும் கடைசி காலத்துக்கு வந்துட்டோம். நம்ம வேலைகள் நிறைய செய்யணுமே, நிறைய ஜெபிக்கணும், நிறைய தேவனுக்காக ஓடணும், நம்ம குடும்பத்திற்காக ஓடணும், நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அது எல்லாம் விட்டுட்டு வெறும் பேசுகிறவர்களாக மாத்திரமே இருந்தா ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம வாழ்க்கை தோல்வியை நோக்கி போகும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு இயேசுவானவர் அவர் சொன்னார், உடனே சொன்னார், வியாகுலப்பட்டார், ஜெபித்தார், தேவனோடு கூட ஒப்புரவானார், தன்னை பலப்படுத்தினார். அவர் ஜெயித்ததுக்கு முதல் காரணம் அவர் உடனே முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் அமர்ந்தது ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா? அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 42வது வசனத்தை வாசிங்க. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடுவது என்று ஜெபம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது அவர் ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த பாத்திரம் இது ரொம்ப கடினமான விஷயம். சிலுவை சுமப்பது, இத்தனை அடிகளும், இத்தனை வேதனைகளும், இத்தனை விதமான அவமானங்களும் நம்ம சுமக்கணும். கண்டிப்பா இந்த அவமானத்தை நம்ம சுமக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. யாராவது நம்மளை ஏதாவது ஒரு வார்த்தை பேசினா நம்ம அமைதியா இருக்கிறோமா? நம்ம ஒரே ஒரு வார்த்தை மூஞ்சி சுழிச்சாலோ, வார்த்தை பேசினாலோ பயங்கர கோவப்படுவோம், பயங்கரமான எரிச்சல் அடைவோம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், ஆண்டவருக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா ஒருத்தர் கூட நம்ம பேசிடக்கூடாதுன்றதுல கான்சியஸா இருப்போம். யாராவது ஒருத்தர் உங்களை எதனா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம வெயிட் பண்ணுவோம். நீ பேசனல, நான் திருப்பி ரிப்பீட் உனக்கு அடிக்கிறேன் பார் அப்படின்னு வெயிட் பண்ணி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். அல்லேலூயா. எந்த நேரமானாலும் மாம்சமா சில காரியங்களை செய்கிறோம். இங்க இயேசுவானவர் இந்த காரியம், சிலுவை சுமப்பது ஒரு வியாகுலமான விஷயம். இந்த காரியத்துக்கு ஆண்டவரே, இந்த பாத்திரம், இது எல்லாத்தையும் அவமானத்தெல்லாம் நான் சகிக்கணும், இது என்னால முடியாது, இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்துல தம் சித்தத்துக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வேண்டுகிறார். ஆமென். நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உண்மையாகவே தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிங்க. மாம்ச சித்தம் நிறைய இருக்குது பாருங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் நிறைய விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் ஜெயிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், நான் பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், நான் பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும். இதெல்லாம் நம்ம சித்தம் தான். தேவ சித்தம் என்ன? தேவன் இதை வைத்திருக்கிறாரா உங்களுக்கு? தேவன் இந்த காரியத்தை செய்ய சொன்னாரா? தேவன் இந்த விஷயத்துக்கு நீங்க கடந்து போன்னு சொன்னாரா? எந்த விஷயத்தையும் தேவன் சொல்லாத பொழுது அதை நோக்கி போனா ஃபெயிலியர் தான் நமக்கு. அல்லேலூயா. இங்கே பிதாவின் சித்தத்தை அவர் செய்தார். இன்னைக்கு காலை வேளையில தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவன் திட்டமா இந்த வார்த்தைகள் சொன்னார். நான் என் பிதாவின் சித்தத்தை செய்து, நான் பிதாவின் சித்தத்தை செய்தபடினால இன்றைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கணும், உங்க வீடு சாட்சியா இருக்கணும், உங்க ஊழியம் சாட்சியா இருக்கணும், உங்களுடைய வியாபாரங்கள் சாட்சியா இருக்கணும்னா தேவ சித்தத்துக்கு உங்கள் சரீரங்களையும் உங்கள் ஆவி ஆத்துமாக்களையும் அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். அதுல அவமானங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், இழப்புகள் வரலாம், நீங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்காம கூட இருக்கலாம். ஆனா அது தேவ சித்தமா நான் நின்று பாருங்கள். என் ரட்சகராக இயேசு கிறிஸ்து நின்றார், அவர் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்துக்கு தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்தார். ஆமென். பிறருடைய சரீரத்தை அர்ப்பணிப்பதற்காக தேவன் அங்க நிக்கல, தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்து தியாக உருவம் எடுத்து அவர் நின்றார். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவன் வந்த உபத்திரவத்தை ஜெயித்தார். ஜெயித்து 28வது வசன அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவர் எப்படி தெரியுமா எழுந்தாரு? வசனம் சொல்லுகிறது அவரை குறித்து, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் இங்க இல்ல, அவரை சிலுவையில் வைத்து அடித்து எல்லாம் முடிந்தது என்று எடுத்துட்டு போய் கல்லறையில் வைத்தார்கள். அவர் தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். ஆமென். அல்லேலூயா. வெற்றி சிறந்தவர் நம்மதிலே இருக்கிறார். வெற்றி சிறந்தவர், வெற்றியின் ரகசியத்தை இந்த வேளையில ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடியே அந்த பிசாசை ஜெயித்தார், அந்த உபத்திரவ பாதையை ஜெயித்தார், வந்த எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஜெயித்தார், ஜெயத்தோடு வாழ்ந்து காண்பித்தார். ஆமென். இந்த பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள
விசுவாசிக்கிறேன். எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. தூங்காதீங்க, பலவீனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவன் தான் சொன்னபடியே உங்க வாழ்க்கையும் ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த உபவாச நாட்களை வீணடிக்காம தேவ சமூகத்தில் இருக்கிற இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. காலத்தை பயன்படுத்திக்கோங்க. காலத்துல நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கெத்செமனே தோட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டவரே இந்த வெற்றி பயணங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அதே தோட்டத்தில் இருந்த சீஷர்கள் தோற்று போனார்கள். என் தேவரீர், நீர் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்களுக்கு முன்னுதாரணமாய் இருந்தீரே ராஜா. இந்த வார்த்தைகள் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தின்படி ஆண்டவரே எழுந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபம் பண்ணி உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதற்கு தடை பண்ணுகிற, தோல்விக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும், ஒவ்வொரு வீடுகளில் அசைவாடும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அசைவாடும், பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில கூட யாராகிலும் வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வோடு, பயத்தோடு இந்த வேளையில இருந்தா ஆண்டவரே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெயம் உண்டாகத்தக்கதாக நீர் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இந்த சிலுவையின் பாதைகளில் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் கற்று தேர கிருபை தருவீராக. உபவாச நாட்களை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.